This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்று ஒரு புதிய தகவலை நாம் காணலாம். இந்த உலகம் மிகவும் கொடூரமான கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளன. தற்போது சீனாவில் புதிய வைரஸ் நோய் பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் HMBV என்று அழைக்கப்படும் இந்த வைரஸினால் ஏற்படும் நோய் பாதிப்புகள் அதிக அளவில் வடக்கு சீனாவில் பதிவாகி வருகின்றன. இந்தியாவில் முதன்முறையாக கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு HMBV தொற்று இருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் சோதனை போது கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி 3 மாத பெண் குழந்தைக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இருப்பினும் சிகிச்சைக்கு பிறகு அந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுவிட்டது. 8 மாத குழந்தை ஒன்றும் HMBV நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தை பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளார்கள். இது பற்றி கர்நாடக சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், இந்த வைரஸ் ஏற்கனவே இந்தியாவில் இருப்பதால் இதை நாம் HMBVயின் முதல் பாதிப்பு என்று அழைப்பது தவறு. குழந்தைகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த வைரஸின் 1 முதல் 2% ஏற்கனவே இங்கு உள்ளது என்று கூறினார். மேலும் சிறுமியின் குடும்பத்தினர் வெளிநாட்டிற்கு பயணம் செய்ததாக எந்த பதிவும் இல்லை. இது சீனாவில் பரவும் அதே வகைதானா அல்லது வேறுபட்டதா என்பதை இன்னும் எங்களுக்கு மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என்று கூறினார். இந்த வைரஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நபருக்கு சளி மற்றும் COVID-19 போன்ற அதே அறிகுறிகள் தென்படும். இந்த நோய் பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது என்று ஊடக செய்திகளை மேற்கோள் காட்டி கூறியுள்ளார். சீனாவில் இந்த நோய் பாதிப்பு அசாதாரணமானதல்ல. வைரஸ் இந்த நேரத்தில் தொற்றும் ஒரு பொதுவான நோய் கிருமியாகும். நிலைமையை அந்நாட்டு அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்த நோய் பாதிப்பு குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சீனாவை உலக சுகாதார அமைப்பு கோரியுள்ளது. சீனாவில் உள்ள மருத்துவமனைகளில் அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவது போன்ற காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டன. இந்த நோயாளிகளுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தன. சீனாவில் பரவி வரும் இந்த புதிய வைரஸ் மக்களுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக பெரும் கவலைகள் எழுந்துள்ளன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு உலகிற்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கடும் அதிர்வலை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் சீனாவில் வூகான் நகரிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. சீனாவின் அரசார் செய்தித்தளமான குளோபல் டைம்ஸ் கூற்றுப்படி வட சீனா, பெய்ஜிங், தென்மேற்கு நகரமான சொக்கிங், தென் சீனாவில் உள்ள குவாங்டாங் போன்ற பகுதிகளில் இருந்து HMBV வைரஸ் தொற்று பரவி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. பரவிட்டு இருக்க இந்த வைரஸ் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது மறுபடியும் ஒரு லாக்டவுனை உருவாக்குமா, மக்களோட நிலைமையெல்லாம் என்னாகுன்றதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.